அன்பான மக்களே, நம்ம சுவாமி வந்து மலேசியா போயிருந்தப்போ வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு செம்ம gift கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துட்டு பயங்கரமாக எமோஷ்னல் ஆயிட்டாருங்க. அந்த வீடியோவை நான் வந்து அந்த போஸ்ட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். இந்த 2 நாளாகவே வந்து எனக்கு கொஞ்சம் டைம் இல்லை. அதனால தான் இப்போ பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆனால் நம்மள பேச முடியல. எப்படின்னா, சுவாமி இந்த பக்கம் அவங்க பாட்டி, அவங்க அம்மா, அவங்க அப்பா இவங்க இருக்காங்க. அந்த இடத்துல வந்து நம்ம சுவாமி வந்து அந்த கிஃப்ட்டை வாங்கினோன்னே பயங்கரமாக அவருக்கு வந்து ஒரு மாதிரி டச் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா, அவங்க பாட்டினா அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அது வந்து நிறைய டைம் வந்து நம்ம சுவாமி வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த இடத்துல வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தாருங்க. சூப்பர். இதை பார்த்தோன்னே அவர் மூஞ்சியை பாருங்களேன், அந்தளவுக்கு அவருக்கு எமோஷ்னல் ஆயிடுச்சு. ஏன்னா எப்படியெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் அவர் வந்து யோசிச்சாரு. அழகாக சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஃபீல் ஆயிடுச்சு. அவ்வளோ ஒரு பிஸியில், அவ்வளோ ஒரு இதில், அவ்வளோ ஒரு டான்ஸு பயங்கரமாக வந்து ஃபன் பண்ணாருங்க. அவ்வளோ ஒரு அழகாக வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அதில் வந்து அவங்க பாட்டியை பார்த்தோன்னே அவருக்கு வந்து கொஞ்சம் பயங்கரமாக எமோஷ்னல் ஆயிடுச்சு. சூப்பருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கக்கிட்ட வந்து சொன்னார். நீங்கள் இந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி கொடுப்பீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால், சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது ரசிப்போம் நம்ம இல்லையா? அதை தான் வந்து நம்ம சுவாமி வந்து நேற்று சொன்னோன்னே கொடுத்த ஃபேன்ஸுமே வந்து சூப்பராக வந்து மனசுக்கு அவங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. செம்மல்ல சுவாமி அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ரியாக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த கிஃப்ட்டு மேலே அவருக்கு வந்து ஒரு ஈர்ப்பாயிடுச்சு. நிறைய அவங்க வீட்டில் இன்டர்வியூ எடுத்தப்போ கூட வந்து சொன்னார், இது என்னோடய ஃபேன்ஸ் கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி அந்த இடத்துல இதையும் பொக்கிஷமாக வச்சுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்தார். அது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு கொடுத்தாங்க, நம்ம வாங்கினோம், அங்கிட்டு போட்டோம், வச்சோன்னு இல்லாமல் அவர் வந்து அழகாக வந்து அதை சொன்னார். அவங்கக்கிட்ட வைக்கிறாரு வைக்கல அப்படிங்கிறத தாண்டி அவர் அந்த விஷயத்தை சொன்னது வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக வந்து அதை ரெஸ்பெக்டோடு வந்து அதை இது பண்ணாங்க அப்படிங்கிறதான். நம்ம சுவாமியும் அந்த அளவுக்கு அதை சூப்பராக வந்து ரிசீவ் பண்ணார். அதுதான் எனக்கு சுவாமிக்கிட்ட பிடிச்சதே. அவ்வளோ அழகாக வந்து அதை வந்து நேற்று ஃபுல்லாக அவ்வளோ அழகாக வந்து நிறைய வீடியோஸில் நிறைய விஷயங்கள் வீடியோஸ் ரிலீஸ் ஆனது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காருங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரு. அடுத்தடுத்து பேசலாம் அதை பற்றி. ஆனால் நேற்றுக்கு ஃபுல்லாக போட முடியல, சாரிங்க, கொஞ்சம் பிஸியாகவே இருந்துட்டேன். அதுதான் சரி, இன்றைக்கி நம்ம பேசி ஆகணும். சுவாமி இவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்காரே, அவரை பற்றி நம்ம பேச வேணாமா? நமக்கு பிடிச்ச ஆள் வந்து இவ்வளோ பேசியிருக்காரே அப்படின்றது தான். அவ்வளோ அழகாக வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. நம்ம அதை பற்றி அடுத்தடுத்து பேசலாம். இந்த பிக்சரு, இந்த ஃபோட்டோவை பற்றி உங்களோட கருத்துக்கள்